இப்போ வந்து நம்ம குடல் கிரேவி எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து குடலை நல்லா சுத்தம் செய்யணும். சுடுதண்ணி வச்சு சுத்தம் செஞ்சு அதோடய தோல் எல்லாத்தையும் நீக்கிடணும். குடல் வந்து ஸ்மெல் வராத அளவுக்கு நல்லா சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்து குடல் தண்ணி 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கோங்க. கிரேவினால் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. அந்த குடலை வந்து நல்லா வேக வைக்கணும். ஒரு 8 விசில் விட்டு குக்கரை மூடி 8 விசில் விட்டு ஸ்டவ்வில் வச்சுருங்க. 8 விசிலுக்கு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். 8 விசில் வந்தால் தான் அது குடல் நல்லா வேகும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சு ஆயில் சேர்த்து கடாய் சூடான உடனே ஆயில் சேர்க்கணும். ஆயில் கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம், பார்த்துக்கோங்க. இதுதான் அதோடய தேவையான பொருட்கள். சீரகம் சோம்பு சேர்க்கணும். சோம்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, சீரகம் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. சீரகம் சோம்பு சேர்த்து அது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை, கறி மசாலா பட்டை, ஏலக்காய், அந்த கறி மசாலா பட்டையில் இருக்கும்ல அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கி நல்லா பொடியாக நறுக்கி அதில் சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஆணி நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பச்சை மிளகா இந்த கருவேப்பிலைலாம் சேர்த்துருக்கோம்ல அது நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா பழமாக இருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கோங்க. பாக்கெட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் போட்டுக்கலாம். நம்ம வந்து வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்கோம், அரைச்சி சேர்த்துருக்கோம். நல்லா சேர்த்து மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரண்டி வச்சு கிண்டி விடுங்க. எல்லா பச்சை வாசனையும் நல்லா போகட்டும். போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் சேர்த்து நன்றாக வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் மட்டன் பொடி உரப்பு பார்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உரப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம குடலை வந்து அவிய வச்சுருப்போம், அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த குடலை ஊற்றணும். சேர்த்தாதான் குடல் கிரேவி வந்து அந்த டேஸ்ட்டு வரும். குடலை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அந்த தண்ணி இருக்கும்ல அதையும் சேர்த்துக்கோங்க. உங்கள் கிரேவிக்கு தக்கன சேர்த்தா நீங்கள் குடலை வைக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி உங்களுக்கு போதுமான அளவுக்கு வச்சுக்கணும். வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், குடல் கிரேவி ரெடி ஆயிரும். நல்லா டேஸ்ட்டான குடல் கிரேவி ரெடி. எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுங்க. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.